அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளியில் இறைவனுடைய திருவடியை நினைந்து அவரை போற்றுவாருக்கு என்னென்னலாம் வருங்கிறத நம்ம நிறைய பாட்டில் பாடுறோம். இப்போ இந்த பாட்டு என்ன தெரியுமா, இறைவனுடைய அடியார்கள் இருக்கார் இல்லையா, இறைவனை விட இறைவனுடைய அடியார்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க. அந்த அடியார்களுடைய திருவடி நினைந்து போற்றுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த காமம் வெகுளி இதனால் ஏற்படுகின்ற துன்பங்கள்லாம் எதுவுமே வராது, அது உறுதி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடுறார். அந்த பாட்டு என்னங்கிறத படிக்கிறேன். இதிலே அர்த்தங்கள்லாம் தெரியும், ஏன்னா இது ஈஸியாக தான் இருக்கும், எளிதாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் கூட நானும் சொல்கிறேன், பாட்டை கவனிங்க. வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ, வஜ்ஜிரத்தோன் ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ, இல்லை அதுபோல் அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர், அடிமலர் முடிக்கு அணிந்தோர்க்கு கவலை உருமோ, காமம் வெகுளி உருமோ, மனது அற்பமும் விகற்பமும் உருமோ, தன் புகழ் செய் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமொங்கு கந்த வேலே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வ மணியே அப்படின்னு பாடி முடிக்கிறாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தன் புகழ் செய் சென்னையில்ங்கிறார், தன்னுடைய புகழை நிறுவுகின்ற சென்னையில் அப்படின்னு அர்த்தம். தன் புகழ் செய் சென்னையில், கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஒங்கு கந்த வேலே, கந்த கோட்டத்திலே விளங்கும் கோயில் இடம் கொண்ட கந்த பெருமானே, துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே, தண்ணிய முகத்து தூயமணி உள்ள சிறந்த சைவமணியாம் சண்முகத் தெய்வமாகிய மணியே அப்படின்னு சொல்லிட்டு, வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, ஒரு பெரிய நெருப்பு இருக்குது, தீ இருக்குது, அது போய் ஒரு புழு போய் கிட்டக்க போய் பற்ற முடியுமா, அதை தொட முடியுமா, முடியாதுல்ல. வானை ஒரு மான் தாவுமோ, இந்த பெரிய வானம் இருக்குது, இந்த மண்ணில் வாழ்கின்ற ஒரு காட்டில் வாழ்கின்ற ஒரு மான் தாவி அதை அடைய முடியுமா, முடியாதுல்ல. அதே மாதிரி பலம் வாய்ந்த ஒரு புலியை எலி போய் நேர நின்று அப்படி சீர முடியுமா, முடியாது. பெரிய மலைக்கு அந்த மலை துன்பம் உருமாறு ஓர் ஈ போய் தனதுடைய சிறகுனால் அசைக்க முடியுமா, அசைக்க முடியாது. ஒரு வஜ்ரத்தூண் சின்ன துரும்பினால் தாக்கி துண்டாக்க முடியுமா, அதுவும் முடியாது. சூரியனை இருள் சூழ்ந்து கொள்ள முடியுமா, முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நீர் குளிஞ்சு கட்டியாகும்,
அதுபோல் காற்றை உரைய செய்ய முடியுமா? முடியாத, ஒரு காலம் முடியாது. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுபோல் உன்னுடைய உண்மையான அடியார் இருக்காங்க இல்லையா, அவங்க திருவடிகளை சிந்தித்து போற்றுபவரை அவலமோ காமமோ வெகுளியோ அடைய முடியுமா? முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பாடுறார். அதாவது எந்த ஒரு திரிபு உணர்ச்சியும் வராது என் நெஞ்சுக்குள்ள அப்படின்னு சொல்லி பாடி இந்த பாட்டை முடிக்கிறார். அதை தான் காமம் வெகுளி உருவோ மன தர்ப்பம் விகற்பம் உருவோ அப்படின்னு சொல்கிறார் பாட்டு. வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ வானை ஒரு மான் தாவுமோ வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ பெரிய மலையை ஓரி சிறகினால் துன்புரசைக்குமோ வஜ்ரத்தோன் ஓர் துரும்பினால் துண்டமாமோ சூரியனை இருள் சூழுமோ காற்றில் மழை தோயுமோ இல்லை அதுபோல் அன்புடைய நின்னடியர் பொன்னடியை முன்னும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு கவலையுறுமோம் காமம் வெகுளி உருமோம் மனது அற்பமும் விகப்பம் உருமோம் தன் புகழ் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் பொங்கு கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இறைவனை விட இறைவனுடைய அடியார்கள் புகழை பாடுவது அவ்வளவு சிறப்பானதாமா. அந்த சிறப்பினால் என்ன எய்தும்னா மனதர்ப்பம் விகற்பம்லாம் உறாது, காமம் வெகுளி உறாது அப்படின்னு சொல்லி அடியார்களுடைய புகழை ரொம்ப புகழ்ந்து இந்த பாட்டில் பாடுறார். வணக்கம்.